ரசித்து ரசித்து அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு உறுப்பும் உருவாக்கப்படும் போதும் அவர் நம்மை அவ்வளவாய் ரசித்து உருவாக்கி இருக்கிறார். ஏன்னா அவர் நம்மை அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உருவாக்கி இருக்கிறபடினால தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே அவர் தம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு ஒவ்வொரு உறுப்பும் கையும் காலும் கண்ணும் உருவாகும் போது அவருடைய கண்களுக்கு மறைவா இல்லாமல் ஒவ்வொன்றையும் அவர் நேர்த்தியாய் பார்த்து பார்த்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பிள்ளை இந்த பூமிக்கு வந்து பிறக்கணும்னா நிறைய சவால்கள் இருக்கிறது இல்லையா? இன்றைக்கு இருக்கிற அந்த மெடிக்கல் இதுபடி நிறைய போராட்டங்கள் இருக்கிறது. தாய் வந்து பலவீனமா இருந்தா இந்த குழந்தையும் பலவீனமா இருக்கும். அது பிறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவர் தெரிந்து கொண்டபடியினாலே அந்த கருவை அவர் ஏந்தி கொண்டு இருக்கிறார். நமக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு நீங்க யாரை வேணா கேட்டு பாருங்க. அந்த கருவிலிருந்து வெளிப்படுவதற்கு முன்